ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை வச்சு ஒரு கூட்டு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை கூட்டு பண்ணுறதுக்கு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அது கூடவே மஞ்சள் பொடி, பெருங்காயம் சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தாளிக்கிறது கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக மிளகாய். அவ்வளோதாங்க இதுக்கு தேவை. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாமும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும், வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, வெந்தால் டேஸ்ட்டு மாறிடும். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க முருங்கைக்கீரையெல்லாம். இந்த மாதிரி எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கீரையை வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாங்க. முருங்கைக்கீரை ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. அதோட க்ரீன் கலர் வந்து மாறவே கூடாது, அந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கீரை வந்து வெந்தால் போதும், இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காயை அரைச்சும் சேர்க்கலாம். நான் வந்து கடைய போகிறதுனால இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். கடையும் போது தேங்காயும் அரைபட்டுரும். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். நம்ம பாருங்கள், கீரை பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம மண் சட்டிக்கு மாற்றி கடைஞ்சிடலாம். கடையிறதுக்கு மண் சட்டி இல்லாதவங்க இது ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஓட விடாதீங்க. இப்போது இந்த கீரையை சூட்டோடையே மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா சூடாக இருக்கும்போதே கடைஞ்சா ஈஸியாக கடைஞ்சி எடுத்துடலாம். கீரை வந்து மண் சட்டியில் கடைஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் அப்புறமா காமிக்கிறேன். பாருங்க, இப்போ கீரையை வந்து கடைஞ்சாச்சு. கீரை வந்து இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். இப்போ இந்த கீரையை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கீரைக்கு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் இதெல்லாமும் சேர்த்து பொரிஞ்ச உடனே அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்ச கீரையில்
இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை கடையல் அல்லது கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக்கையும் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.